பகுத்தறிவு குறித்து நம்ம சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. அது மிகப்பெரிய எதிர்ப்பு. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா திமுக, திக இவங்க கிட்டலாம். நான் கேட்கறது ஒன்றே ஒன்றா, எது பகுத்தறிவு? இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள போஸ்டர் நேரில் கிடையாதுங்க, போஸ்டர் மேலே செருப்பு எடுத்து அடித்ததுக்கு அவங்களை தேடுவதற்கு தனிப்படை அமைக்கிறாங்க. எப்படி? போஸ்டர் மேலே, நேரில் கிடையாது, போஸ்டர் மேலே செருப்பு அடித்தாலே அவர் மேலே அடித்ததாக கருதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கள தேட ஆரம்பிச்சிங்க. அதே போல தான் இந்த கடவுள் இருக்கார் இல்லையா, நாங்கள் அந்த சிலையாக இருக்கிற கடவுளை நாங்கள் தெய்வம் என்று நினைத்து அவங்களுக்கு படையல் வைக்கிறோம், அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறோம், சந்தன அபிஷேகம் பண்ணுறோம். அதை நீங்கள் என்ன கொச்சைப்படுத்துறீங்க? அது பேர் பகுத்தறிவான்னு கேட்குறீங்க. சிலைக்கு படையலை வைப்பது, சிலைக்கு உணவு வைப்பது, சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணுவது, சிலைக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுவது, சிலைக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுவது பகுத்தறிவான்னு கேட்குறீங்கல்ல. அப்போ சிலை, அது உங்களை பொறுத்தவரைக்கும் சிலை, தெய்வம் கிடையாது. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அது வேறு போஸ்டர் இருக்கிற ஒரு படம். அது நாங்கள் ஸ்டாலினை நாங்கள் பார்க்கல. அப்படி இருக்கும்போது அதில் மீது செருப்பு அடித்தது தவறு என்று நீங்கள் கருதினால் அப்போ இது என்ன? இது சரிதானே? அப்போ நாங்கள் சிலைக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிற சிலைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வம். நாங்கள் அதுக்கு படையில் வைக்கிறதோ அபிஷேகம் பண்ணுறதோ நம்பிக்கையின் பேர் தானே. அந்த போஸ்டர் மேலே நீங்கள் வந்துட்டு செருப்படிக்கிறது ஸ்டாலின் மேலே அடித்தா மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கும் போது எங்களுக்கும் அதுதானே பொருந்தோம். அப்போ அது பகுத்தறிவு என்றால் இது பகுத்தறிவு தானே. அப்போ பகுத்தறிவை உங்களுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னு சொன்னால் இது என்ன பெரியார் கொள்கை? அப்போ சீமான் பேசியதில் 100% எங்களுக்கு உடன்பாடு. இதே தான் இதுக்கு முன்னாடி பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பேசியிருக்கிறார், அதுலேயும் எங்களுக்கு 100% உடன்பாடு. அப்போ பகுத்தறிவு என்பது எது என்பதை நீங்கள் பகுத்து பிரித்து தயவு செஞ்சு பேசுங்க. உங்களுக்கு ஏற்றா போல பகுத்தறிவை மாற்றிக்காதீங்க திமுகவினரே.